ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு ட்ரெவரோட வீட்டுக்கிட்ட தான் நம்ம ஐடன் சீக் கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதை பார்ப்போம். டோரிமான் வந்திருக்கான், ஜான் த டான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் சின்சான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, இதை தாண்டி பென்டென் வந்திருக்காரு, நம்ம சிங்கம் சேரம் வந்திருக்காரு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க போகிறது வழக்கம் போல் நான் தான் உங்கள் ஃப்ராங்க்லின். சரி, முதல்ல இந்த வீட்டை நான் சுற்றி காமிச்சிடுறேங்க. அதாவது ட்ரெவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கெல்லாம் தாராளமாக ஒளியணும்னா ஒளிஞ்சிக்கலாம். இங்கே கேப் இருக்குது பாருங்க, இங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கலாம். இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்க எந்த பகுதியிலனாலும் போய் அவங்க ஒளிஞ்சிக்கலாங்க. ட்ரெவர் வீட்டையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கண்டிப்பாக ட்ரெவர் வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இங்கே தான் ட்ரெவரோட வீடு இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போக முடியும், வீட்டுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இந்த எந்த இடத்துலனாலும் போய் ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எங்கே ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் தான் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு கேம் செம்மையாக இருக்க போது. வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஜாலியாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம். என்னடா நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெவர் வீடு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியும்ல, அந்த ட்ரெவர் வீட்டுக்குள்ளே கூட போய் நீங்கள் ஒளிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் 2-3 சந்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீடு இருக்குது, அங்கே எங்கேனாலும் நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கலாம். நான் உங்களை கண்டுபிடிப்பேன். சரிங்க, இவனுங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் கண்ணை பொத்தலாம். இவனுங்க எங்கேனாலும் ஒளியிட்டோம். இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இங்கே போய் கண்ணை பொத்தலாமா? சரி, இங்கே போய் கண்ணை பொத்தலாம். 1 2 3 4. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுகிறேன். எங்கே போகிறது பக்கத்தில் தான் அந்த ட்ரெவரோட வீடு இருக்கிறதா சொன்னான். எனக்கு ட்ரெவர் வீடெல்லாம் முன்ன பின்ன தெரியாதுங்க. இதோ இங்கே தான் நினைக்கிறேன். இதோ இங்கே தான் சொன்னான். ஆமாம், ட்ரெவர் வீடு இங்கே தான் எங்கேயோன்னு சொன்னான். மாடியில் வீடு கட்டியிருக்கானா பாவி, ஏறி வேற வர வேண்டியதாக இருக்குது. எதுங்க ட்ரெவர் வீடு? இன்னும் சீல் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வீட்டை. ஐயோ, க்ரைம் சீனுன்னு சீல் பண்ணி வச்சுருக்கிறது தான் ட்ரெவரோட வீடா? அடப்பாவுமே, இந்த ட்ரெவர் பாருங்க, அங்கே செம்மையாக வீடு வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இந்த கபோர்டுக்குள்ளே ஒளிய முடியுமாங்க? கபோர்டுக்குள்ளெல்லாம் போக முடியலங்க. ஏய் ட்ரெவர், இது பாருங்க, பெட்ரூம்லாம் இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க வீடு. என்ன இந்த ட்ரெவர் வேறு எக்ஸசைஸ் பண்ணுவானா? இந்த மாதிரிலாம் வச்சுருக்கான். சரி, ஏதாவது ரூம்குள்ளே நம்ம ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம் சின்னதாக இருக்குது. வேறு ஏதாவது பெரிய ரூம் இருந்தால் அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். வேறு இதோ இது இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். இது என்ன ரூமு? ஐயோ, இது பாத்ரூமாங்க. நம்ம இந்த ரூமில் ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். ட்ரெவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கி விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். ட்ரெவர் வீட்டை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒளியறதுக்கு வாட்டப்படுற மாதிரி இடமே இருக்காது. ஸோ நம்ம வேற எங்கேயாவது தான் ஒளியணும். முதல்ல இந்த ஃப்ராங்க்லின் எங்கே கண்ணை பொத்தியிருக்கான்னு பார்த்துருவோம். ஃப்ராங்க்லின் என்னங்க ஃப்ராங்க்லின்? இங்கே தான் அங்கே கண்ணை பொத்திட்டுருக்கான், சைடில் கண்ணை பொத்திட்டுருக்கான். ஓகே, நம்ம இங்கே இருக்கிற எங்கேயாவது இடத்துல தேடி கண்டுபிடிச்சி ஒளிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்குள்ளே போக முடியுமா? ஐயோ, போக முடியல. இருங்க, இந்த இடத்த ஏற முடியுதா பார்ப்போம். ஏற முடியுது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். ஏறி அந்த சைடுக்கா போய்டும். திரும்பி ஏறு. அவ்வளோதாங்க, எகிரி குச்சி ஓடிட வேண்டியது தான். பக்கத்தில் இருக்க சந்துக்கு கூட போய் ஒளியலான்னு அவன் சொன்னால. நம்ம இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்போங்க. அது பாருங்கள், கடைலாம் இருக்குது பாருங்களேன். இங்கே இந்த மாதிரி கடையிலலாம் ஒளிஞ்சிக்கலாமா? கடைக்குள்ளே போக முடியாது, பட் நம்ம வாசல்லையே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். கடைக்குள்ளே எகிரி குதிக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரை பண்ணலாமா? கடைக்குள்ளே எகிரி குதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கணும். இங்கே நிறைய பேர் இருக்காங்களே. ஒளிகிற மாதிரி இடமா இங்கே வாட்டமாக இல்லையேங்க. ஐயோ, நிறைய கடை இருக்குங்க இந்த இடத்துல. பார்த்தீங்களா, நிறைய கடை இருக்குது. ஏதாவது கடைக்குள்ளே போயிடலான்னு பார்த்தா ஒளிய முடியலையேங்க, கடைக்குள்ளே போக முடியலங்க. இருங்க, இந்த கடைக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த கடைக்குள்ளே போக முடியலங்க. அதாங்க, எந்த கடைக்குள்ளேயும் போக முடியலங்க. அதான் வாசல் கிட்ட வரைக்கும் தான் நம்மளால் வர முடியுது. வேறு எங்கே ஒளியுறது? எப்போ ஆனால் நிறைய கடைலாம் இருக்குப்பா இந்த இடத்துல. சூப்பராக பீச்சுக்கு பக்கத்தில் அவன் வீடு இருக்குது போலங்க. இங்கே இருக்க பகுதியில் ஒளிஞ்சிக்கலாமாங்க? சூப்பருங்க. இந்த மாதிரி இடத்த தாங்க நான் எதிர்பார்த்தேன். சூப்பருங்க, இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. ட்ரெவர் வீட்டுக்கிட்ட தான் இன்னைக்கு கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம் கண்ணா. அந்த ட்ரெவர் ரொம்ப மோசமான குற்றவாளி. அந்த குற்றவாளி வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு போலீஸ் அதிகாரியான என்ன விளையாட கூட்டு வந்திருக்காங்க. இவனுங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கோங்க. இருங்க, நம்ம முதல்ல இந்த பகுதியை விட்டு கிளம்புவோம், வேற எங்கேயாவது ஒளிவோம். கண்ணா, ஒளியறதுக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சா சொல்லுங்க கண்ணா. எங்க ஒளியுறது? இங்கே ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கு, இங்கே போலாமா? ஓடு கண்ணா. இங்க திரும்பி படிக்கட்டு ஏறுது. இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா அந்த ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை கண்ணா. மாடிக்கு வந்துட்டுமா? சூப்பர். மாடியில ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். மாடியில குனிஞ்ச மாதிரி ஒளிஞ்சுக்கலாமா? இருங்க, இங்க குனிஞ்ச மாதிரி ஒளிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ஜான் த டான்
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரெவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கேம் விளையாட வந்திருக்கோம். ட்ரெவர் வீட்டில் எனக்கு நிறையா இடம் தெரியும், பட் ஒளியிற மாதிரி ஒரு இடமும் ட்ரெவர் வீட்டில் இருக்காது. மைக்கேல் வீட்லேயாவது ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்கும், ஆனால் ட்ரெவர் வீட்டில் ஒளியறதுக்கு இடமே இருக்காது. நம்ம வேற எங்கேயாவது தான் ஒளியணும். வேற எங்கே ஒளியலாம்? பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? இங்கே இந்த ஷட்டருக்குள்ளே போக முடியுமா? ஐயோ, ஷட்டருக்குள்ளே போக முடியலையே, இடிச்சுக்கிட்டேன் போய். வேற எங்கே ஒளியுறது? ஒளியிற மாதிரி இடம் இல்லையேங்க, ஓப்பன் பிளேஸாக இருக்கே இது. கடைலாம் நிறைய இருக்குப்பா. இவருங்க ஃபேஷன் ஸ்டாரா கடை பேர்? சூப்பரு. இந்த கடைக்குள்ளெல்லாம் போக முடியுமா? கடைக்குள்ளே போக முடியுதுப்பா. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, கண்டிப்பாக இந்த கடைக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருக்கோங்க. நம்ம ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, இந்த இடத்துல தொப்பை இடிக்குதுங்க. இவ்வளோ தான் போக முடியுது. இவ்வளோ போனால் பத்தாதேப்பா, வேற எங்கே போகிறது? இங்கே ஒரு துணி கடை இருக்குங்க. இந்த துணி கடைக்குள்ளே போக முடியுது நல்லாவே. எகிரு. ஐயோ, இங்கே இவ்வளோ தான் வர முடியுமா? இங்கே கண்ட இடத்துல பாக்ஸை வச்சு நம்மளை மாட்ட வச்சிடுறாங்கப்பா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எகிரி உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கடையில் இவ்வளோ தான் போக முடியும் போலியே. சரி, நம்ம வேற எங்கே ஒளியறது? இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டோமா? இவ்வளோ தள்ளி வந்துட்டுமே. அந்த ஃப்ராங்க்லின் நம்மளை திட்ட மாட்டானா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணுறது, ஒளியறதுக்கு வேற இடமே இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ டாட்டூ ஷாப் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாட்டூ ஷாப்பில் ஒளிஞ்சுப்போம், பார்த்துக்கலாம். இங்கேயே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்னும் மோட்டு பட்லு தான் கண்ணை பொத்துறதுக்கு போலியா? மற்ற எல்லாருமே கண்ணை பொத்துறதுக்கு போயிட்டாங்க. இந்த வழியாக முட்டு சந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு பக்கம் போகலாம். இந்த சைடு போய் பார்ப்போமா? இந்த சைடில் ஏதாவது ஒளியறதுக்கு இடம் இருக்கான்ட்டு. ஐயோ, எதுனாங்க இதுவும் முட்டு சந்தா? சரி, எகிரி குதிச்சு தான் நம்ம போகலாம்ல. எகிரி குதிச்சு போகலாம். எகிரி குதிச்சாச்சுங்க. அப்பா சூப்பர். இங்கே ஒளியறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா பார்ப்போம். பரவாயில்லப்பா. இங்கே இந்த இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாமா? படிக்கட்டி ஏறி இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ராங்க்லின் இந்த சைடுக்கா வருவானானே தெரில. வந்தால் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். இன்னும் பட்லு மட்டும்தான் ஒளியணும் போல, மற்ற எல்லாருமே ஒளியறதுக்கு போயிட்டாங்க. பட்லு இருக்கிற இடத்துல ஒரு சந்து இருக்குது. அது முட்டு சந்தா என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டு சந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போகிற சந்து தான். அங்கே பாருங்களேன், டேபிளில் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. அந்த டேபிளில் நம்மளாம் உட்கார முடியுமா? பார்ப்போம். நம்ம கூட உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி சூப்பராக உட்காடுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே போய் ஒளியறதுக்கு ஏதாவது இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. இந்த சின்ன கேப் என்னங்க? இந்த சின்ன கேப்பில் போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஸ்டார்டிங் இடங்க. மாட்டிப்போம். இந்த கேப்பில் ஒளிஞ்சா மாட்டிப்போம். ஏன்னா ஃப்ராங்க்லின் இந்த வழியாக தான் வரவே செய்வான். நம்ம மாட்டிப்போம். வேறு எங்கேயாவது தான் போகணும். வேறு எங்கே போகிறது? அந்த பக்கமாக ஓடுவாங்க. ஏதாவது வழி கிடைக்காமையா போயிடும். இந்த பக்கத்தில் ஏதாவது வழி இருக்கும். இங்கே போய் ஒளியலாம். 2 சந்து வரைக்கும் போய்க்கலான்ற மாதிரி அந்த ஃப்ராங்க்லின் சொன்னால். இங்கெல்லாம் வரலாம்ல ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக வரலாம். இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா எகிரி குச்சி அந்த சைடு போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஒரு கேப் இருந்தால் ஒளிஞ்சுக்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கரெக்டு. இந்த இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓகே. ஐயோ, அந்த சைடுக்காக வந்தால் ஈஸியாக தெரிஞ்சிருவேனே. சரி, பார்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். ட்ரெவர் வீட்டுக்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கே போய் ஒளியறது? இங்கே இந்த இதில் என் ஹைட்டுக்கு மாட்டிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூண்டில் ஒளிஞ்சிக்கலாமா? சூப்பரான இடம். இங்கே எகிரி போக முடியுமா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இந்த இதை தாண்ட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். முள்வேலி ஃப்ரெண்ட்ஸ், தாண்ட முடியல. ஐயோ, இப்படி தாண்டிடலாம். சூப்பர். இப்போ திரும்பி உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு அங்கே பின்னாடி இருக்க குப்பை தொட்டியில் ஒளிஞ்சுக்கணும். பின்னாடி இருக்க குப்பை தொட்டியில் இப்படி ஒளிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒளிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம யாருக்கும் தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஏன் நம்ம சவத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கோம்? இருங்க, சவத்துக்கு பின்னாடி ஒளியக்கூடாது, இங்கே ஒளியணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஒளிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த ஃப்ராங்க்லின் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 98, 99, 100 வருகிறேன். எல்லாமே எங்கெங்கே ஒளிஞ்சான்னு தெரில. ட்ரெவர் வீட்டுக்குள்ளே போய்க்கலான்ற மாதிரி தான் நான் சொன்னேன். ட்ரெவர் வீட்டுக்குள்ளே யார் இருக்கான்றதை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி முற்றி தேடி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ட்ரெவர் வீட்டுக்கு போயிடுவோமா? ட்ரெவர் வீட்டில் இருக்கானா என்னன்னு வேறு தெரில. ட்ரெவர் எப்போனாலும் என் வீட்டை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இவனுங்களை விளையாடுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டேன். ட்ரெவர் வீடு பாருங்களேன், க்ரைம் சீனாக இருக்குங்க.
பாருங்க க்ரைம் சீனாக இருக்க வீட்டுக்குள்ளேயே இவன் சாதாரணமாக இருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் யாராவது இருக்காங்களா? இந்த ரூமில் யாருமே இல்லை. இது சின்ன ரூமு. சரி, இந்த சைடில் பாத்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பாத்ரூம் கிட்ட யாருமே இல்லை. வேறு இதை தாண்டி வேறு ஒரு பெட்ரூம் இருக்குமே. இந்த சைடு அந்த பெட்ரூமு. இந்த சைடு இதுதான் இந்த பெட்ரூம். இதை பாருங்க, பென்டன் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். பென்டன்னு நீ தான்ப்பா ஃபஸ்ட் அவுட்டு. சரிங்க, பென்டன் தாங்க இந்த வாட்டி ஃபஸ்ட் அவுட்டு. வீட்டுக்குள்ளே வேறு யாரும் ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மற்றவங்களாம் எங்கே எகிரி குதிச்சு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்கு படிக்கட்டெலாம் ஏறி வரணும்? ஐயோ என்னங்க வீட்டுக்குள்ளேயே திரும்பி வந்துட்டேன். எகிரி குதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக படிக்கட்டு வழியாக இறங்கி போங்கன்னு சொல்கிறாங்க போல். இருங்க, இங்கேருந்து எகிரி குதிக்கலாமா? இங்கேருந்தும் எகிரி குதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டு வழியாக தான் இறங்கணும் போல். சரி, இந்த பக்கத்தில் எந்த சந்துக்குனாலும் போங்கன்னு சொல்லிட்டேன். எவன் எந்தெந்த சந்துக்கு போனான்னு தெரியல. எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே புல்லுக்கு பின்னாடிலாம் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இல்லை. இங்கே எவனும் ஒளியல. இங்கே எவனும் ஒளியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் எவனுமே ஒளியல. அப்போ எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. அந்த வீட்டுக்கிட்ட பெரிய வீடாக ஒன்று இருக்கே, அங்கே எவனாவது போயிருப்பானா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமாக நான் அவனுங்களை சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன். இது என்னதுப்பா? இது ஏதோ பெரிய ஹோட்டல் போலுங்க. அது பாருங்களா, லா ஸ்பாடாவா? சீ ஃபுட்டு கம்பெனி மாதிரி இருக்குங்க இது. உள்ளெல்லாம் நம்ம போக முடியுமா? ஐயோ, உள்ளெல்லாம் நம்மளால் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது மிஷனுக்கு வரோம் போல். இந்த மீனெல்லாம் சேல்ஸ் பண்ணுற வேலைலாம் இங்கே பண்ணலாம் போல் ஃப்ரெண்ட்ஸ். தெரில, இங்கே எவனும் ஒளியல. எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிலையே. எவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரில. என்னங்க, நம்மளே வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம் போலங்க. அதான் ஒருத்தனும் தட்டுப்பட மாட்டான். சரி, முதல்ல அந்த ட்ரெவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஆரம்பிப்போம். எங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இந்த மாதிரி புல்லுக்கு பின்னாடிலாம் எவனாவது ஒளிஞ்சிருப்பாங்க. பாருங்க, இங்கே கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேப்லலாம் எவனாவது போய் ஒளிஞ்சுப்பான். ஆனால் அப்படி கூட எவனோ ஒளிஞ்ச மாதிரி தெரியலையே. எங்கே இவனுங்க ஒளிஞ்சாங்க? இங்கே படிக்கட்டெலாம் ஏறுற வசதி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எவனாவது போயிருப்பானா? இல்லை, இந்த வீட்டுக்குள்ளேயும் போகல. வேறு எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒளிஞ்சிருப்பாங்க இவனுங்க? இந்த இடத்துல ஒரு கேப்பு. இது ஏறக்குறைய ட்ரெவர் வீட்டுக்கிட்டே வந்துட்டோமா திரும்பி? ஓகே, ட்ரெவர் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறையா கடைலாம் இருக்கும். இங்கே யாரோ தெரியுறாங்கங்க. இங்கேருந்து பார்க்கும் போதே மஞ்சள் கலரில் யாரோ தெரியுறாங்க. நம்ம பட்லு தான் நினைக்கிறேங்க. இல்லை, அது டிசைனா? எனக்கு பட்லுவை பார்த்த மாதிரியே தோணுது. சரி, உள்ளே போய் நம்ம செக் பண்ணிடலாங்க. எனக்கு என்னமோ பட்லு அந்த இடத்துல பார்த்த மாதிரியே தோணுது. இது பார்த்தீங்களா, நான் சொல்ல பட்லு இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். டே பட்லு, நீ தாண்டா செகண்ட் அவுட்டு. பட்லு மாட்டிக்கிட்டாங்க. வேறு இது ஒரு பார்க்கிங் போலங்க. இந்த பார்க்கிங்கில் பட்லுவை கண்டுபிடிச்சாச்சு. வேறு யாராவது இருக்காங்களா? பட்லு அதை கண்டுபிடிச்சிட்டோம். வேறு யாருமே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். வேணாம், நம்ம ரொம்ப தூரம் ஓட வேணாம். இந்த சைடில் நிறைய கடை இருக்குல்ல, அந்த கடையில் கூட எவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம முதல்ல போய் கடைக்கிட்ட போய் செக் பண்ணலாம். இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இந்த கடையிலலாம் ஒளியில யாரும். வேறு இங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்க. எங்கேங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் யாரையும் காணோம். இங்கே இருக்க கடைக்குள்ளெல்லாம் எவனாவது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா தேடி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்தா எவனாவது ஒருத்தன் நிச்சயமாக மாட்டுவான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவனுமே இல்லையா? இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே இருக்க கடையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இவனுங்க போனாங்க? எனக்கு ஒரு இடமா தெரிய மாட்டேங்குது. இவனுங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு வந்து தப்பாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கேனாலும் ஒளியலான்னு சொல்லிட்டேன்னா இவனுங்க எங்கே போய் ஒளிஞ்சாங்க ஒன்றுமே எனக்கு புரியல. இது பாருங்க, இவ்வளோ பெரிய கடலாம் இருக்குது. நான் இது தெரியாமல் எங்கேனாலும் போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டேன். இவனுங்க எங்கே போய் ஒளிஞ்சாங்க? ஒரு இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே மிஷின் இருக்குங்க. இது பாருங்க, டான் இருக்கான் பாருங்க. அடப்பாவி, இங்கே தான் இருக்கியா? டான் 3வது அவுட்டுங்க. சரி, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். டயர்டாக இருக்குது. ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் வந்துருச்சு. எப்பா, இந்த வெயிலில் ஜூஸ் குடித்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம. ஓகே, குடிச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து மற்ற இடத்துல தேடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரை இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 4 பேரை நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, எவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான் ஒன்றுமே தெரில. சரி, நம்ம தேடி பார்ப்போம். இது பீச்சு கிட்டங்க இவன் இந்த ட்ரெவரோட வீடு. பாருங்க, எவ்வளோ ஆளுங்க நடமாடிட்டு இருக்காங்க பாருங்க.
இங்கே இவ்வளோ இடத்துல எங்கனாலும் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டேன். அவன் எங்கே ஒளிஞ்சான்னு தெரில. அது பாருங்க ஜிம்முங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. சரி, நம்ம இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். முதல்ல ஆளுங்களை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்களை கண்டுபிடிச்சாதான் நல்லாயிருக்கும். என்னங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாமா? போக முடியாது, ஏன்னா வீடு மாதிரி காட்டுச்சு. வீடு மாதிரி காட்டினா நம்ம போக முடியும்னு நினச்சேன், போக முடியல நம்மளால். வேறு இந்த சிங்கம் சார்லாம் எங்கே தான் போனார்னு தெரியல. எங்கள் மாடியிலலாம் கூட ஒளிஞ்சுக்கலாம்ல. இந்த மாடியில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பார்ப்போம். இந்த இடத்துல இந்த இடம் என்னங்க, இங்கே ஒரு கதை ஓப்பன் ஆகுது. இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே யாருமே ஒளியிலையே, யாரும் ஒளியிலையே. இந்த மாடியை மட்டும் செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மாடிக்கு வழிலாம் வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க மாடியில் போய் ஒளிஞ்சுக்கலான்னு கூட யோசிச்சுக்கலாம். இது பாருங்கள், இங்கே மாடிக்கு வழி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக மாடிக்கு போய் மாடியில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பார்த்துருவோம். இது பாருங்கள், நம்ம சிங்கம் சார் இருக்கார் பார்த்தீங்களா. நினச்சேங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு. சிங்கம் சார் நீங்கள் தான் 4வது அவுட்டு. ஓகே, சிங்கம் சார் 4வது அவுட் பண்ணியாச்சுங்க. மற்ற மாடி, ஐயோ மற்ற மாடியில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துருவோம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியவாங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியவாங்கன்னு பார்த்தா யாருமே தெரியலையே. ஓகே, ஸ்பைடர்மேன் மாதிரி மாடி மாடியாக தாண்டுறோம். ஐயோ விழுந்துட்டேங்க, நல்ல வேலை, பெருசாக எந்த காயமும் படலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. வேறு எங்கே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்க? நான் 4 பேரை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் 3 பேரை கண்டுபிடிக்கணும். இன்னும் அந்த சின்சான் மாட்டல, டோரிமான்லாம் மாட்டல. டோரிமான்லாம் எங்கே தான் ஒளிஞ்சான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ கேப் இருக்குது. இங்கே எங்கேயாவது டோரிமான் ஒளிஞ்சானா? இங்கே இல்லை. அங்கே குப்பை தொட்டி இருக்கு, அங்கேயும் அவன் ஒளியில. இப்போ இந்த டோரிமான் பையன் எங்கே தாங்க ஒளிஞ்சான்? டோரிமான் எங்கே ஒளிஞ்சிருப்பான்? இங்கே இது என்னங்க, இந்த இடத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானா? இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாதுல்ல, போக முடியாது. எங்கே ஒளிஞ்சிருப்பான்? இவனுங்களாம் எங்கே போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரிலங்க. நம்ம பாட்டுக்கு எங்கனாலும் ஒளியலான்னு சொல்லிட்டு இவனுங்க எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டோரிமான் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. டோரிமானு ஒன்றை தான்டா தேடிட்டு இருந்தேன். டோரிமானை கண்டுபிடிச்சிட்டோங்க. இன்னும் நம்ம யார் யாரை கண்டுபிடிக்கணும்? சிங்கம் சாரை கண்டுபிடிச்சிட்டோம், டோரிமானை கண்டுபிடிச்சிட்டோம், பட்லுவை கண்டுபிடிச்சிட்டோம். மோட்டுவை கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், மோட்டுவை கண்டுபிடிக்கல. அதே மாதிரி வந்து நம்ம சின்சானை கண்டுபிடிக்கல. சின்சானும் மோட்டுவோ எங்கே தான் போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ரொம்ப நேரம் தேடிட்டோம், அவனுங்க 2 பேரை கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்ச நேரம் தான் டைமு, ஆனால் நான் டைமை தாண்டியே நிறையா தேடிட்டேன், அவனுங்களை கண்டுபிடிக்க முடியல. அவனுங்க எங்கேயோ சாமர்த்தியமாக ஒளிஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் கண்டுபிடிக்க முடியல. சரி, மற்ற இடத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சாதான் உண்டு. இல்லைனா இந்த கேமில் நான் தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிக்க முடியுதா பார்ப்போம். ஏங்க இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான் இந்த சின்சானு. சின்சானு நீ 6வது அவுட்டு. இன்னும் யாரங்க நம்ம கண்டுபிடிக்கணும்? இன்னும் அந்த மோட்டுவை தாங்க கண்டுபிடிக்கணும். மோட்டுவை கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்கான்னு தெரியலையே. மோட்டு இவனை மாதிரியே ஏதாவது வீட்டுக்குள்ளே பூந்துட்டானா என்னன்னு தெரில. மோட்டு இங்கேயும் இல்லைங்க. மோட்டு பையன் எங்கன்னே தெரிலங்க. இங்கே தானே பட்லுவை நம்ம கண்டுபிடிச்சோம். பட்லுக்கு பக்கத்தில் எங்கே? பட்லுக்கு தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாமா? இருங்க, பட்லுக்கு தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாம். பட்லு, பட்லு, நான் 6 பேரை கண்டுபிடிச்சிட்டேன்டா, அந்த மோட்டுவை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. மோட்டு எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃப்ராங்க்லினு, அவன் எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவன் எப்பவுமே ஈஸியாக மாட்டிப்பானே, இந்த வாட்டி மாட்டலையா? ஆமாண்டா, எப்போவுமே ஃபஸ்ட்டாலாம் மாட்டுவான், இந்த வாட்டி மாட்டவே இல்லை. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மோட்டு மட்டும் மாட்டல ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மோட்டு மட்டும் எங்கே இருக்கான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணேன், நீங்களுமே பார்த்தீங்கல்ல, நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணேன். ஆனால் அந்த மோட்டு மட்டும் என் கண்ணில் படவே இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எங்கே இருக்கான்றது தெரிய கூட வாய்ப்பு இருக்குல்ல. எங்கே இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த பகுதியில் போய் தேடுவேன். இங்கெல்லாம் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோங்க. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானா? இருங்க, இந்த இடத்த எகிரி குதிச்சு செக் பண்ணலாமா? இந்த இடத்துல ஐயோ இங்கே இல்லை. இங்கே எகிரி குதிக்க முடியுமா? இந்த இடத்த எகிரி குதிக்க முடியுமா? எகிரி குதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கிட்ட ஒளிஞ்சிருப்பானா? இந்த வீட்டுக்கிட்ட எங்கே எகிரியே குதிக்க முடியலையே. நானே எகிரி குதிக்க முடியல, அவன் எப்படி எகிரி குதிச்சிருப்பான்? ஏங்க இங்கே யாரோ இருக்காங்க பாருங்க. இங்கே ஏதோ ஒரு உருவம் ஒளிஞ்சிருக்குங்க. தொப்பை மட்டும் தெரியுதுங்க. தொப்பை இல்லையா, முதுகு தான் தெரிஞ்சிருக்கா? இது பாருங்க, இங்கே தாங்க மோட்டு இருக்கான். ஸோ நம்ம கேமில் மோட்டுவையும் கண்டுபிடிச்சிட்டோங்க. கேமில் நம்ம எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம நிறைய ஹைட் அண்ட் சீக் கேம்லாம் விளையாடி போடுவோம். நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பை.